நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. என்ன சொல்ற? கேஸ் போட்டுட்டேன் பாலா. உதய் என்ன உதய் சொல்லிட்டு இருக்க? பாலா எனக்கு உதய் விளையாடாத உதய் வாழ்க்கை விஷயம் உதய். வீட்டுல தெரிஞ்சிருச்சு பாலா. நீ எங்க இருக்க பாலா? உதய் நான் இப்ப மண்டபத்துல இருக்கேன் உதயா, சொல்லு உதயா. ஐயோ எனக்கு என்ன செய்ய? உதயா விளையாடாத உதய், உதய் பண்ணு உதயா. உதயா 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 ரொம்ப பிரச்சனை உதயா. உதய் என்ன வந்துட்டாங்க உதயா இங்க? நான் தெரியாதுன்னு நினைச்சேன் பாலா, தெரிஞ்சிருச்சுடா. போலீஸ் நிக்கிறாங்க பாலா. உதயா 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 ப்ளீஸ் உதயா 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 வாழ்க்கையை கெடுத்துறாதே உதயா, வேணாம் உதயா உதயா. அப்பாவி பெண்ணை காதலித்து தாலி கட்டி தனி குடித்தனம் நடத்தியதோடு ஒரு குழந்தைக்கும் தந்தையான காதலன் வேறொரு பெண்ணை கரம் பிடிக்க இருந்த நிலையில் விஷயம் விவகாரமாகி காவல் நிலைய படியேறியதால் காதலியிடம் பதறி துடிக்கும் வலே இளைஞரின் செல்போன் உரையாடல் தான் இது. பாபாவின் தூக்கிட்டே வந்திருக்காங்க பாலா. உதயா சொல்றது கீழே உதயா, தயவு கீழே உதயா. உதயா என்ன உதயா சொல்ற நேரத்துல வந்து எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கிடைச்ச பிரச்சனை பண்ற உதயா நீ இப்படி வந்து. உதயா ப்ளீஸ் உதயா கால் பண்ணு உதயா, உன் கால் வர நீ தான் பண்றீ. மதுரை மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த 33 வயதான பாலச்சந்தர் என்ற இந்த இளைஞருக்கும் தேனியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணுக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோடு மே 28ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்தது. இதற்காக திருமண பத்திரிகை அச்சடிக்கப்பட்டு இரு வீட்டார் உறவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் உள்ள கல்யாண மண்டபத்தில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் திருமணத்திற்கு முந்தைய நாள், அதாவது மே 27ஆம் தேதி இரவு கல்யாண மண்டபத்தில் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் ஒன்று கூடியிருந்த நிலையில் நள்ளிரவு 12 மணியளவில் கை குழந்தையோடு உதயா என்ற பட்டதாரி இளம்பெண் வழக்கறிஞர்கள் துணையோடு திருமண மண்டபத்திற்கு சென்றார். திருமண மாப்பிள்ளை பாலச்சந்திரனும் தானும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு பிறந்த குழந்தைதான் இது என கையில் இருந்த பச்சிலம் குழந்தையை காட்டி திருமண மண்டபத்தில் இருந்த பெண் வீட்டாரிடம் நியாயம் கேட்டிருக்கிறார் இளம்பெண் உதயா. அபலை பெண்ணான உதயா கூறிய அடுக்கடுக்கான தகவல்களை கேட்டு மணப்பெண் வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். மணமகன் மீது ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் குலதெய்வம் போல வந்து தங்களது மகளின் வாழ்க்கையை காப்பாற்றியதாக கூறி உதயாவோடு வந்திருந்த வக்கீல்களுக்கு நன்றி தெரிவித்து திருமண மண்டபத்தில் இருந்து வெளியேறினர். உண்மையிலே குலதெய்வமே வந்து சொன்னது மாதிரி, குலதெய்வமே வந்து சொன்னது மாதிரி இது. சொல்றேன், நாளைக்கு காலையிலன்னா மாறி இருக்கும் எல்லாமே. தெரிஞ்சு சந்தோஷம். தகவலறிந்து திருமண மண்டபத்திற்கு வந்த போலீசார் பாலச்சந்திரனையும் இளம்பெண் உதயாவையும் தல்லாகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மதுரை சூர்யா நகரைச் சேர்ந்த பட்டதாரி பெண்ணான உதயா பள்ளி ஆசிரியையாக பணியாற்றிய போது 2021 முதல் பாலச்சந்திரன் அவரை காதலித்திருக்கிறார். ஏற்கனவே திருமணமாகி கணவரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்த உதயாவிடம் கணவரிடம் இருந்து விவாகரத்து வாங்கிய பின்னர் திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருக்கிறார் பாலச்சந்திரன். இதற்கிடையே முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்றதை அடுத்து உதயாவிற்கு தாலி கட்டி குடித்தனம் நடத்தியிருக்கிறார் பாலச்சந்திரன். பாலச்சந்திரனோடு தனி குடித்தனம் நடத்திய உதயா கர்ப்பமான நிலையில் தனது பெற்றோருக்கு தெரியாமல் குழந்தை பெற்றுக் கொண்டார். அந்த குழந்தைக்கு அப்பா என்ற முறையில் உதயாவின் பிரசவத்திற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிருக்கிறார் இந்த பாலச்சந்திரன். உதயாவுக்கு கணவராக வாழ்ந்து வந்த பாலச்சந்திரன் மறுபக்கம் தனது பெற்றோர் பார்த்த பெண்ணையும் திருமணம் செய்ய சம்மதித்து மே 28ஆம் தேதி அந்த பெண்ணை கரம் பிடிக்க இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதற்கிடையே உதயாவோடு சேர்ந்து வாழ பாலச்சந்திரன் சம்மதம் தெரிவித்திருப்பதாக உதயா தரப்பு வழக்கறிஞர் ஜோதிமணி தெரிவித்தார். அவர் 4 வருஷமா பழகிட்டு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு கடந்த மே 7ஆம் தேதி. அதை விட்டுட்டு மே 28 அவருக்கு திருமணம் நடைபெற இருந்துச்சு வேற ஒரு பெண்ணோட. அதனால அந்த உதயான்றவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக நேத்து நைட்டோட நைட்டா நாங்க அட்வொகேட்ஸ் எல்லாரும் காவல்துறை அதிகாரிகளோட உதவியோட போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். இப்ப அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க.
இதற்கிடையே திருமணம் பாதியில் நின்று போனதால் கல்யாண மண்டபத்தில் தயாரான திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் பாதியில் நின்றன. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் த SKTM Jewel app today.